ஐயக்கூன அதாவது ஃபஃபாதன் கைர தைய, அது வந்து என்ன அதாவது நெருக்கமானதாக இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரக்சரா அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது. என்னன்னா ட்ரெஸ் போட்டு தானே நாங்க மறைச்சு தானே ஈரன்னு சொல்லி இதாப்பு சொல்றாங்க. ஆனா அப்படியே உருவத்தை போடாம இருந்தா நல்லா சும்மா சாதாரண ட்ரெஸ் போட்டு போனா நல்ல மிண்ட மாதிரி இருக்கும். அப்படியே அமைப்புகளை உடல் அமைப்புகளை எல்லாம் காட்டுற மாதிரி என்ன செய்யக்கூடாது, அது இருக்கக்கூடாது. இதுதான் அமைப்பு அப்படின்னு காட்டக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடாது. உதாரணமா இப்ப கால் இருக்குது, இதை வந்து அவங்க வந்து ஒரு ஆடையை போட்டு மறைச்சிட்டாங்க, அது வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் இல்லை, நல்ல முறையில இருக்குது. ஆனா அப்படியே அவருடைய ஃபிகர் அப்படி காட்டுற அமைப்புல அந்த ட்ரெஸ் இருந்துச்சுன்னா மறைச்சு தானே இருக்கிறோம், விலங்கல்லைன்னு சொல்லக்கூடாது. பீல ஆண்கள்ட அவுரத்துல அதான் சட்டம். ஆனா ஆண்கள்ட அவுரத்துக்கு நம்ம விதிவிலக்கு வச்சுக்கிறோம். எப்படி மறைச்சிருக்குது, வெளிப்படையாக இல்லை, எனவே ஓகே. ஆனா இறுக்கமா டைட்டா அவங்களோட அவுரத்து பகுதியெல்லாம் காட்டினா கூட பிரச்சனை இல்லை. அப்படின்னா பெண்களுக்கு அது பிரச்சனை சொல்லணுமே. 3வது நிபந்தனையில அவர்களுடைய உடல் அமைப்புடைய அவுரத்துடைய அமைப்பு இதுதான் அமைப்புன்னு காட்டக்கூடிய அமைப்புல அது இருக்குமா இருந்தா அது பிழைன்னா இந்த சட்டம் அவுரத்துல எல்லாருக்கும் தான், இந்த சட்டம் எல்லாருக்கும் தான். அப்ப ஆணுக்கா இருந்தாலும் அது பிழை தான். இதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அப்ப நெருக்கமாக இருக்கக்கூடாது, அதாவது சாதாரணமாக கொடுத்தா இறுக்கமா இருக்கக்கூடாது. மறுபடியும் அவங்களுடைய அசைவுல போற வார நேரங்கள்ல ஒரு இயற்கை மாற்றங்கள் நேரத்துல எல்லாம் அது ட்ரெஸ் ஒன்றும் செய்யாது, அவ்வளவுதான். அதான் இல்லாம மின்ஹா தானாக வெளிப்படக்கூடிய இதை தவிர அவங்க அதுல குற்றவாளி அல்ல, அதுல அவங்க குற்றவாளி அல்ல.